நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் சிங்களன் என் மீனவனை தொற்றான நெதக்க விடுவேன், நடுக்கடல்ல தெரிக்க விடுவேன். என்ன இப்படி பேசுறாரு? விட்டவர் மகன்டா நானு. அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு என் இனத்தை தொட்டா எந்த கொம்பன் இருந்தாலும் தூக்குவோம். இவங்கள மாதிரி ஓட்டு கேட்கிறான்னு நினைச்சேன். நான் வந்தா குடும்பத்துக்கு 1000 கொடுக்குறேன். நான் வந்தா உங்களுக்குலாம் இதுதான் நான் தரமாட்டேப்பா, தரமாட்டேன். இலவசங்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்பேன். தன்மானமிக்க தமிழினத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையெழுந்த வைக்க மாட்டேன். என்ன செய்வாய்? நானே வேளாண்மை செய்வேன். ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன். அவன் சிரிப்பா, சிரிப்பா. ஐயா என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்ற? உங்க ஆட்சியில வீட்டுக்கு நாடு கோழி கொடுத்தீங்களா? ஆடு கொடுத்தீங்களா? மாடு கொடுத்தீங்களா? எது கொடுத்த? வீட்டுல வளர்க்க. வீட்டுல வளர்த்தா வறுமை போகும்னா வீட்டுல வளர்க்க கொடுத்தா முட்டாள். நான் நாட்டில் வளர்ப்பேன்னு சொல்றேன் முட்டாள். லட்சம் முட்டாள். அதுக்கு சரி. இப்ப தாப்பா காதுல ஏன்னா ரொம்ப நாளா ஒன் சைட் லவா இருந்துச்சு. நானே இப்ப 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 எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி. பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அண்ணன் என்ன நினைக்கிறேன்? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மைத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏ கிரேட் ஆசிரியர் எங்க போஸ்டிங் போடுவீங்க? சிட்டியில தூக்குடா, அங்க போடுறான். சிற்றூர் போடுறான். சிற்றூர் இங்க சி கிளாஸ் தேர்ட் கிரேட் ஆசிரியர் தான் கிராமத்தில் போடுவான். உண்மையிலேயே நீங்க எல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளியில படிச்சிருப்பீங்க. ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியர் பள்ளியில படித்து வந்தவங்க. நாங்க எல்லா பாடத்தையும் ஒரே ஆசிரியர் நடத்துவாரு. எனக்கு இங்கிலீஷ் எடுத்து எப்படி தெரியல? டி வர இடத்துல தீ போடணும் சீமான், ஆண் வர இடத்துல ஆண் போடணும். ஐயா எந்தெந்த இடத்துல தீ வரும்? ஏன் எந்தெந்த இடத்துல ஆண் உட்கார்ந்தா? ஏன் அவருக்கு தெரியல? உண்மையிலே சொல்லல, தெரியல. ஏன்னா அப்படிதான். நீங்க உங்களுக்கு கனிவரை இருக்கும், கரும்பலகை இருக்கும். எங்களுக்கு அப்படி கிடையாது. சோகத்திலே சும்மா நாங்க பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு எழுதிட்டு கிடப்போம். மேற்கூரை இருக்காது. அப்ப அதில் என்ன பண்ணணும்? மாற்றணும். வரும்போது என்ன பண்ண நினைக்கிறேன்? பசுஞ்சோலை பள்ளி, அங்கே விளையாட்டு திடல், அருகிலே பெரிய பண்ணை. என்ன பண்ண? ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை எல்லாம் இருக்கும். என் பிள்ளைக்கு நானே நாட்டுக்குடி வளர்ப்பேன். பார்த்துக்க, பண்ணையா வளர்ப்பேன். அப்ப என்ன பண்ணுவேன்? இவங்க மாதிரி காலையில் உணவு குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடையாது. காலையில் உப்மா போட்டாலும் அந்த உப்மாலாம் கிடையாது. மாடு நானே வளர்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு போதான் மற்றதை விற்பேன். நானே பால்கோவா தயாரிப்பேன், வெண்ணெய் தயாரிப்பேன், நெய் தயாரிப்பேன், தயிர். என்ன பண்ணுவேன்? ஒரு ஃபேக்டரி 2000 ஏக்கர்ல மாடு. கற்பனை பண்ணி பாருங்க. இது மாட்டுக்கு தீவனம் அங்கே வளர்ப்பேன். 100 ஏக்கர்ல 10 ஏக்கர் குளம், 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் குளம் வெட்டி அம்பாடு குடிச்சுன்னு மேய்ச்சி தருவான். நீ உள்ள போய் கள்ளவெட்டு அறிய முடியாது. கொண்டே வருவேன். சுற்றி ஆரம்பிச்சு கம்பிக்கு மேல அடிச்சு ஆக்கலாம். எல்லாம் மெய் பால் அது மாடு சாணம் போடும். சாணத்தை எடுப்பேன். ஆடு பண்ண வச்சிருப்பேன். புழுக்க போடும் எடுப்பேன். தின்னுட்டு இதில் கழிவு போடு எடுப்பேன். 100 ஏக்கர் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை கிடங்கு வெட்டி வச்சுருப்பேன். கொட்டிடுவேன். அப்படியே மக்க வைப்பேன். அதுக்குள்ள இருந்து மீத்தேன் எடுப்பேன், ஈத்தேன் எடுப்பேன், பயோகேஸ் எடுப்பேன். இந்த ஓஎன்ஜிஸ்னால ஓங்கி உதச்சு மாற்று இருக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுத்து, மாற்று. அந்த இடத்துல போடுற சூரிய ஒளியில் மின்பாங்க. சூரிய ஒளி மின்பாங்க. காற்றாலை போடுற காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கடல் அறையில் மின்சாரம். ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள் கடல் அறையில் தயாரிக்க முடியாதா? எதுக்கு நீ நூலை கட்டிட்டானுங்கிற? எதுக்கு என் நிலக்கரி தாயின் உடம்ப போட்டு கீறிக்கிட்டு கிடக்குற? எதுக்கு? ஏன் செய்யற? இது தீர்ந்து விடுகிற வளம். நிலக்கரி தீரும்.
தீர்ந்து விடும். ஆனால் காற்றாலை தீருமா? தீராது. கடலலை தீருமா? தீராத வளம். சூரிய ஒளியில் மின் பூங்கா தீராத வளம். உண்மையிலே எதுக்கு விளைநிலத்தை பறிக்கிறான்? சூரிய ஒளியில் மின்தாடு போட. எவ்வளவு பெரிய பாலைவனம் இருக்கு, டெசர்ட் போடுற 365 நாள்ல 360 நாள் 60 நாளுக்கு மேகமூட்டமே இல்லாத வெயில் கிடைக்குங்கிறான். போடுங்க, போடு. என்ன போட? தகட கழுவ தண்ணி தானே. நீர் பெரிய தண்ணி எங்க வச்சிருக்கீல்ல, எங்க தண்ணி இருக்கோ அங்க இருந்து பெரிய ராட்சச குழாயில கொண்டாந்து ஊத்தி கழுவு. இல்லைன்னா காத்த வச்சு அடிச்சு அப்படியே கழுவி தொடச்சு தூசிய செய்ய முடியாதா? ஏன் செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டான். இந்த விளைநிலத்தை பறிப்பான், விளைநிலத்தையே பறிப்பான். எல்லாரும் நீ போட்டு சோலார் பேனல் போட்டு தனியா இருக்கு, வந்தவனே அரசுடைமையாக்கி வெள்ள விடாது. எல்லா பேரும் ஓடுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.